ப்ரோ, தூரத்தில் வானம் தெரியுது பாருங்க. நேரம் கழித்து பின்னர் அழைக்கலாம். ஃபோன் பேசுறீங்களா? பேசிட்டு வாங்க. சொல்லுவாப்ல. நீங்கள் பாருங்க, தூரத்தில் வானம் தெரியுது பாருங்க. அது ஏன் நீளமாக இருக்கு? உஜாலா. எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? இங்கே நம்ம சோமேஸ்வரம். சோமேஸ்வரம். அங்கே சோமாஸ் போடுவாங்களா? இல்லை போட மாட்டாங்க. சோமாஸ் போட மாட்டாங்க. வெல்கம் பேக் டு ஃபீல்ட் பஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேம் பொதுமக்களை போய் அப்ரோச் பண்ண போகிறோம். அவங்கள்ட்ட பண்ணியாக பேச போகிறோம். அவங்களுக்கு என்ன எதுன்னு தெரியாத நேரத்தில் நம்ம போய் அவங்கள அப்ரோச் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எந்த கான்செப்டும் கிடையாது. அந்தந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை செய்ய போகிறோம். வாங்க மக்களை போய் அப்ரோச் பண்ணலாம். அடிச்சிருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ப்ரொசீஜர்னு இருக்குல்ல வாழ்க்கையில். அவங்க பாட்டு தெரியாதனமாக அடிச்சுட்டா எப்படி நமக்கு செட் ஆகும்? அந்த எதுக்குலேருந்து தான் நானும் ஆரம்பிக்கிறேன். வேர்க்கும்ல ப்ரோ உங்களுக்கு? உங்களுக்கு வேர்க்கும்ல? அதை வந்து கொடுத்தாங்களா? அதை கொடுத்தாங்களா உங்கள்கிட்ட? யாரு? அவரு, அவரோட பையன் கொடுக்கல. எனக்கு புரியல. இல்லை, அந்த டோட்டலான ஒரு பொருளை வந்து உங்கள் கையில் கொடுத்தாங்களான்னு கேட்குறேன். இல்லை இல்லை கொடுக்கல. ஏன்பா அதை அவர் கையில் கொடுக்கலாமேப்பா? சரி 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 ரைட்டுப்பா. சாரி சார், மாற்றி வந்து கேட்டுட்டேன். ஆனால் அந்த இதை வாங்கும் போது நீங்கள் கொடுக்காம இருந்துடாதீங்க. டோட்டலாக ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அவர் இல்லாமல் இவர் வந்தாலும் எவராக இருந்தாலும் சரி, சரிங்களா? சார் வணக்கம். சார் வணக்கம். சென்னையிலேருந்து வரேன் நான். பவுன்சராக இருந்தேன் நான். பவுன்சராக இருந்தேன். இப்போ அங்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஒரு இண்டிவிஜுவல் நம்பருக்கு யாருக்கும் பவுன்சராக இருக்கலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு இனிமேல் நான் பவுன்சர், உங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருக்கேன் நான். கூட வச்சுக்கோங்க என்ன. நான் ஆரம்பிச்சிட்டேன் ஒர்க்கை. அண்ணன் நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் டைவர்ட் ஆகுறீங்களான்னு பாருங்கள். உங்கள் மனநிலை மாறுதான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 30 வயசுக்கு முன்னாடி போகிறீங்க. இருங்க என்னன்னு தெரிஞ்சுக்க. நீங்கள் ஏன் ப்ரோ துடைக்கிறீங்க? நான் துடைக்கிறேன் ப்ரோ. நான் கொடுங்க. இல்லை நல்லா அப்படி தொடங்க. ஏழை தொடச்சி நான் தொடச்சி தரேன். நீங்கள் அது பண்ணுறீங்க. வேலை இல்லாமல் இருக்கேன் ப்ரோ. உங்கள்கிட்ட வேலைக்கு வரலான்னு வந்திருக்கேன். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்காமல் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும்? ஃபோனை வச்சுட்டு மனசு விட்டு பேசிக்கிங்க நல்லா. குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து அதை மையமாக வச்சுக்கிட்டு இப்படி பண்ணக்கூடாது. பேசிக்கிங்க, பரவாயில்ல. கை கொடுங்க அவருக்கு. சரி, கருத்து நல்லா இருக்கு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்ன யாருன்னு தெரியுதா? தெரியாது, ஏன்னா நான் ஊருக்கு புதுசு. இருந்தாலும் என்னை நான் சொல்லிக்கிறேன். என் பேர் கனகரத்தினம்ல. நான் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வரேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு எனக்கு. நான் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் சொல்லிடுவேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, இனிமேலும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம்லாம் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஒரு 1000 ரூபா மட்டும் கொடுங்க. 2000 ரூபா, 3000 ரூபா, 4000. இல்லை, பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி ரைட்டு. இந்த மோதிரத்தை அப்படியே தெரியாமல் வச்சுக்கணும். இல்லை வேணாம். என்ன பணம் எனக்கும் கொடுக்க மாட்டேறீங்க, நீங்களும் வாங்க மாட்டேறீங்க. அப்போ பணங்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதுன்னு இல்லை, அது தேவைப்படும் போது கிடைச்சா போதும். அதனால்
பேசுகிறீங்களா? வணக்கம்ண்ணே. வணக்கம். சென்னையிலேருந்து வரேன். பவுன்சர் வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு. பாடி கார்டாக வச்சுக்கோங்களேன் என்னைய. பாடிகடாவா? ம். வச்சுக்கோ. நான் எதாவது ரெக்கமெண்ட் வச்சுக்கோ. சரி உட்காந்துக்கிட்டுங்களா? பார்த்துட்டாருண்ணே அவர். ஓகே ஓகே ஓகே. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னையும் நினச்சி அப்படியே என்னை ஸ்கூலுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருங்க. நாளைக்கு தான் போவோம். அன்யூனிஃபார்மில் வந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல? யூனிஃபார்ம்லாம் பிடிப்பாங்க. பிடிப்பாங்களா? சரி அப்படியே எஸ்கே போயிடலாம். பின்னாடி எதுவும் இது இருக்கும். சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், உங்களோட பேச்சை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் அந்த இவன் அப்புறம் தான் அவன் பேர் என்ன? சித்தார்த்தன். செங்கல் சைக்கோ பார்த்துருக்கீங்களா? சரிண்ணே சரி. சரிண்ணே கேட்டு சொல்கிறேண்ணே. வியூவர்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அது பண்ணாமல் இருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ இது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணா சாட்சியாக நீங்கள் இந்த தடவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கணும். ஓகே, தேங்க்யூ.